ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைட் டிஷ்ஷோடு நான் வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டாக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படும் 3 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 2 தக்காளி, இந்த 3ஐயும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீல வாக்கில் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3, புதினா இலை கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு, கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், 2 தக்காளி வதக்கிறதுக்கு நம்ம மொத்தம் 4 தக்காளி சேர்த்துவோம். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தழை அவ்வளோதாங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் விட்டோம்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். கருவேப்பிலை தழை சிறிது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3, நீலவாக்கில் அரைஞ்ச பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடலாம். இந்த ரெசிபி ஒரு சேனல்லேருந்து நான் பார்த்து செஞ்சுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருந்தது. தக்காளி 2 ஆட் பண்ணிடுங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டையும் சேர்த்திடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா பொடி வகைகள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்திட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு, அரைச்ச பேஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய், 3 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 2 தக்காளி அரைச்சிருக்கோம். அந்த 3 பொருளும் தான் சேர்த்திருக்கோம். தண்ணி இல்லாமல் இதை நல்லா வதக்கிக்கங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிறோன்னா, அடி பிடிச்சாலும் பரவாயில்லைங்க. திருப்பி நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கலாங்க. சிம்பிளான டிஷ் தாங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இது நல்லா கரண்டியில் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அந்த தண்ணி அளவு பார்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இதை நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க. புதினா இலை நம்ம ஒரு 4-5 பீஸ் புதினா இலை சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்சரில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, பரோட்டாக்கெல்லாம் நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.